ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாम् ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யகிருதௌ வந்தே பகவந்தः புனः புனः நிதயே சர்வவித்யானாம் விஜஷே பவரோகிணாம் குரவே சர்வலோகானாம் தக்ஷிணாமூர்த்தயே நமः. ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரமாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. உத்தவ கீதா ஜெராக்ஸ்ல சமஸ்கிருத ஜெராக்ஸ்ல 65வது பக்கம். அத சப்ததசோத்யாயः. உத்தவ உவாச்ச யஸ்த்வயா அபிதக பூர்வம் தர்மஹ த்வத்பக்திலக்ஷணஹ வர்ணாஶ்ரம ஆச்சாரவதாம் சர்வேஷாம் விபதாம் அபி. இந்த அத்தியாயத்தில் வர்ண ஆசிரமத்தை பற்றின விளக்கத்தை உத்தவரே முன்வந்து கிருஷ்ணர் கேட்க கேள்விகள், அதுக்கப்புறம் வர்ண ஆசிரம தர்மத்தை பற்றின விளக்கத்தை கிருஷ்ணர் கொடுக்க ஆரம்பிக்கிறார். வர்ண ஆசிரம தர்மம் அப்படிங்கிறது நம்ம பல தடவை கேட்டிருப்போம். வர்ணம் பிராமணன், சத்திரியன், வைஷ்யன், சூத்ரன். ஆசிரமம் இது வந்து இண்டிவிஜுவல் லைஃப்ல வருது. ஆசிரமம் பிஃபோர் மேரேஜ் படிப்பு பிரம்மச்சரியம், கிரகஸ்தா ஆஃப்டர் மேரேஜ். அப்புறம் வானப்பிரஸ்தங்கிறது என்னைக்கு அப்படின்னா, எப்போ என் மகனுக்கு ஒரு குழந்தை பிறந்ததோ அந்த அன்னையிலிருந்து நான் வானப்பிரஸ்தத்துக்கு போயிடணும். அந்த அன்னை வந்து பேரனுடைய பர்த்டே என்னுடைய வானப்பிரஸ்தத்தினுடைய ஃபர்ஸ்ட் டேவா இருக்கும். அடுத்தது அதுல வானப்பிரஸ்தங்கிறது நம்ம என்னென்ன எப்படி வாழணும் அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அங்க வந்து ஸ்வதர்மம் இருக்கு. எப்படி பிரம்மச்சரிய ஆசிரமத்துல ஸ்வதர்மம் இருக்கோ, கிரகஸ்தாசிரமத்துல பஞ்சமகா யக்னங்கள் இருக்கோ, அந்த மாதிரி வானப்பிரஸ்தத்துக்கு உண்டான தர்மங்கள் கர்மங்கள் விதிய இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்புறம் சந்நியாசம். சந்நியாசங்கிறது வானப்பிரஸ்தத்திலிருந்து சந்நியாசம் வர்றதுங்கிறது ஆந்தர சந்நியாசம். அவங்க பகிர் சந்நியாசம் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆந்தர சந்நியாசம் இல்ல பகிர் சந்நியாசம் எடுத்துக்கிட்டும் போகலாம். அப்ப சந்நியாசங்கிறது பிரம்மச்சரிய ஆசிரமத்திலிருந்து எடுத்துக்கலாம், கிரகஸ்தாசிரமத்திலிருந்து எடுத்துக்கலாம், வானப்பிரஸ்தாசிரமத்திலிருந்து எடுத்துக்கலாம். அது விவிதிஷா கற்றுக்கொள்வதற்காக, ஞாத்துமிச்சுகு இல்லது யாக்னவலிக்க மாதிரி நிதித்தியாசனத்துக்காக. சிரவண மனனத்தெல்லாம் முடிச்சாச்சு, நிதித்தியாசனத்திற்காக சந்நியாசம் எடுத்து போறவங்களும் உண்டு. வித்வத் ஞானத்தை பெற்று முழுமையாக பெற்றதற்கு பிறகும் சந்நியாச ஆசிரமத்துக்கு பகிர் சந்நியாசம் ஏற்றுக்கொள்ளுங்களும் உண்டு. பகிர் சந்நியாசத்துக்கு போறோமா இல்லையாங்கிறது மேட்ரு கிடையாது. ஆந்தர சந்நியாசம் அதுதான் மோட்சத்துக்கு அடுத்த வேர்டு. இதுதான் ஆசிரமம். இதை பத்தியும் அப்புறம் வர்ணம். வர்ணம்னா நம்ம போன கிளாஸ்ல நிறைய டீட்டெயில பார்த்தோம். தொழிலை வச்சு இங்க பிரிக்கிறார். இப்போ ஒரு சொசைட்டில ஒன்றை கற்றல் கற்பித்தல் இரண்டுமே பிராமணத்துவம். அந்த பிராமணத்துவம் தொழில் லேட் ஆகும்போது அது பிராமணக. கற்றல் கற்பித்தல் அறிதல் அந்த மாதிரி வேதத்தை கற்றல் கற்பித்தல். அடுத்தது தொழிலை வச்சு பிரிக்கிறார். அது வந்து ஆக்சுவலா நம்ம முதலே பார்த்துருக்கோம். ஒரு 70% சத்துவகுணம் இருக்கிறதுனால தான் பிராமணத்துவத்துக்குள்ளே வர முடியும். ஒரு 70% ராஜ குணம் இருந்து சத்துவகுண பேக்கப்பா இருந்ததுன்னா அவங்க வந்து சக்திகளாக இருப்பாங்க. 70% ராஜகுணம் இருந்து பேக்கப்டு பை ஒரு 20% தமோ குணம் இருந்தால் அவங்கள வைசியர்களா இருப்பாங்க. 70% தமோ குணம் பேக்கப் பை ரஜோகுணம், அதுக்கப்புறம் சத்துவகுணம் அப்படிங்கிற கிரடேஷன்ல இருந்தாங்கன்னா அவங்க சூத்திரலா இருப்பாங்க.
இவர் என்ன சொல்றாரு இந்த இடத்துல? எங்கேயுமே சொல்லப்படாத ஒரு விஷயம் புத்தகத்துல சொல்லப்படுறது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீ எதுல இருக்கிறங்கிறது மேட்ரே கிடையாது. நம்ம லாங்குவேஜ் சொன்னோம்னா, எல்லா குணமுடையவர்களும் சொசைட்டிக்கு தேவை. ஃபார் ஹார்மனி ஆஃப் அ சொசைட்டி ஆல் டைப்ஸ் ஆஃப் பீப்புள் ஆர் நீடட், ஆல் ஜாப்ஸ். எந்த ஒரு தேரோட்டியாக அமர்ந்தாலும் அவர் ஒரு நிமிஷம் கூட கவலைப்படலை, நான் தேரோட்டியா இருக்கிறேன்னு பகவான் கவலைப்படலை. குதிரைகளை கழுவுவாரு, குதிரைகளுக்கு தீனி வைப்பாரு. அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக உட்காந்து அவர் ரைட்னா ரைட்ல போகணும், அர்ஜுனன் லெஃப்ட்னா லெஃப்ட்ல போகணும். அவர் அதை பெருசாவே எடுத்துக்கல. ஏன்னா கர்மாங்கிறதுல சுப்பீரியர் கர்மா இன்ஃபீரியர் கர்மாங்கிறது நம்மளுடைய கல்பித்தம், மோகம். ஒயிட் காலர் ஜாப் மோகம். அப்படிலாம் கர்மத்துல அப்பர் சுப்பீரியர் இன்ஃபீரியர்ங்கிறது கர்மா கிடையாதுங்கிறக்காக தான் பகவான் என்னவாக வாழ்ந்திருக்காரு? தேரோட்டியாகவே வாழ்ந்து காமிச்சிருக்காரு. தூதுவனா போயிருக்காரு. எதை பத்தி அவரை எந்த இடத்துலயும் அந்த இடத்துக்கு என்ன கர்மம் நம்மளால செய்யப்படணுமா செஞ்சுட்டே இருந்தார். எது கேவலமல்ல, எந்த கர்மத்திலும் கேவலம்ங்கிற வேர்டு நம்மளுடைய குழப்பத்தின் காரணமாக. ஏன் குழப்பம் வந்தது? பகவத்கீதையில நேற்று என்ன பார்த்தோம்? ஓவர் பற்று. ஒரு மனதுக்குள்ள ஏன் இவ்வளவு குழப்பம்? எது சரி எது தவறு? இது சுப்பீரியர் ஜாப்னு ஏன் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம்? இது இன்ஃபீரியர் ஜாப். ஏன் இந்த குழப்பத்துக்கு போனோம்? மோகம். அதுக்கு பேக்கப் என்ன? ஏன் நீ மோகத்தில் இருக்கிற? ஏன் உனக்கு இந்த கன்ஃபியூஷன் வந்தது? பிகாஸ் ஆஃப் உள்ள என்ன இருக்குது? பற்று. பற்று கொண்டு எங்க விட்டுருக்கு? ஆட்டோமேட்டிக்கா சோகம். சோகத்துக்குள்ள போயிட்டு அடுத்தது என்னதுதான்? மோகம். த்ரூ அவுட் லைஃப் என்னது? ஆனா என்ன பேத்தட்டிக் கண்டிஷன்னா, நான் எப்படி இருக்கிறேன்னு எனக்கே என்னுடைய மனநிலை என்ன, என்னோட பிரச்சனை என்ன டயக்னைஸ் பண்ணினா தான் ட்ரீட்மெண்ட். சாகிற வரைக்கும் டயக்னைஸ் ப்ராசஸே போறதில்லை. ஆனா அர்ஜுனன் டயக்னைஸ் பண்ணிட்டான். அதனால உடனே டக்குன்னு கிருஷ்ணரை குருவா ஏத்துக்கிட்டான். அந்த டயக்னைஸ் பண்ணணும். அப்போ இந்த குழப்பம் எது? ஒயிட் கலர் ஜாப். இது இந்த வேலைக்கு இதுல இது போனத்தை 4 இந்த ஜாப்ல இருந்தா தான் 4 பேர் மதிப்பாங்க, இந்த ஜாப்ல இருந்தா 4 பேர் நம்மளை மதிக்க மாட்டாங்க, இந்த வேலை செய்ய. அப்படி எந்த ஜாபு கிடையாது. தேரோட்டியாக வாழ்ந்தவர் கிருஷ்ணர். இட்ஸ் அ ப்ரூஃப். பகவானே அவர் அந்த டிவிஷன் ஆஃப் லேபர் வரக்கூடாது, அப்பர் லோவர் அப்படி. அதனால நீங்க என்ன சொல்றாரு? அதுல நீ எந்த வர்ணத்துல சேர்ந்திருக்கியோ, உன்னுடைய பிராமணத்துவமா, அதுக்கு தகுந்த மாதிரி உனக்கு எந்த தொழில் பிடிக்குதோ ஏத்துக்கோ, அதுல பிரச்சனையே கிடையாது. ஆனா ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அதுல வாழும் பொழுது நீ எப்படி வாழ்ற? அது ஒயிட் காலர் ஜாபா இல்ல கூலி தூக்குற வேலையா, மூட்டை தூக்குற வேலையா, அது டசன்ட் மேட்டர். அதை எப்படி நீ ஆட்டிடியூட நீ செய்யற, அதுதான் பாயிண்ட். அதுதான் உன்னை மனதளவில் மெச்சூரிட்டிக்கு கொண்டாந்து விடும். தர்மத்துக்கு உட்பட்டு கர்மயோகமாக ஆட்டிடியூட். 2 கர்மத்தை செய்யும் போது என்ன இருக்கணும்? அந்த தர்மம் பிளஸ் ஆட்டிடியூட். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒயிட் காலரா கூலி தூக்குறியா மூட்டை தூக்குறியாங்கிறது அது உலக மக்கள் மோகத்துல குழம்பி போய் கிடக்குறாங்க. யூ நீட் நாட் பாதர் அபவுட் இட். நீ அதை தர்மத்துக்கு உட்பட்டு பண்றியா? ஆக்ஷன். உனக்கு என்ன ஆசிரமத்தில் இருக்கிற? கிரகசாசிரமத்தில் இருக்கிறியா? பஞ்சமாக யக்னம் பண்ணினியா? அது ஆட்டிடியூட். என்னது? ஆக்ஷன் பிளஸ் ஆட்டிடியூட்னா அந்த எவ்ரிதிங் இஸ் கிவன் டு மீ, அந்த கர்மயோக புத்தி. அதுல செய்யறது தான். நீ என்ன வேலை வேணா செய்யி. நீ ஒயிட் காலர் ஜாப்ல இருந்து அல்லது கூலி தூக்குறனா இருந்தாலும் இந்த உன்னுடைய தொழிலுக்குள்ள கொண்டு வா. அப்பதான் உனக்கு என்ன நடக்கும்? மென்டல் மெச்சூரிட்டி. அப்பதான் யூ கேன் ஹாவ் அ ஹாப்பி லைஃப். The job cannot decide your happiness. அந்த ஜாபுக்கு அந்த சக்தி கிடையாது. அது ஒரு ஜடம். How can ஒரு ஜாபுக்கு போனா சந்தோஷமா இருக்கான் அப்படின்னா அந்த ஜடம், அவன் கூட அதை சம்பாதிக்கிறது பணம் எல்லாமே ஜடம். எப்படி அது நமக்கு ஒரு நிலையான சந்தோஷத்தை கொடுக்க முடியும்? கொடுக்கவே முடியாது. ஆனா என்ன நம்புறோம்? அந்த ஜாபுக்கு போயிட்டா நான் சந்தோஷமா இருப்பேன், என்னை ஹவுஸ் ஒய்ஃபை வச்சிருக்காங்க அதனால சந்தோஷமா இல்லை, நான் ஜாபுக்கு போயிட்டா நான் சந்தோஷம் இருப்பேன். நீங்க இந்த அறிவு இல்லாமல் சமைப்பது என்பது குறைவான செயல், மதிப்பில்லாத செயல், குடும்பத்தை பார்த்துக்கிறதுங்கிறது இதெல்லாம் நம்மளுடைய மோகம். ஏன் வந்தது? பற்று, சோகம், மோகம். அந்த வாய்ப்பாடு மறக்கவே கூடாது. அப்ப எங்கேயோ போய் லாக்காய் கிடக்கிறோம். அதனால சோகத்துக்கு, ஆனா மனதுக்குள்ள தெரியாது, சோகத்திற்குள்ள தெரியாது.
எங்கேயோ போய் பற்று லாக்கு, அப்புறம் சோகம், அப்புறம் மோகம். என்ன மனசுல தோணுது, என்னடா நான்லாம் ஹவுஸ் ஒய்ஃப், அவங்கெல்லாம் போற வெளியில போறாங்க, அவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, அவங்க கிரேட், நான் லோங்கிற காம்ப்ளெக்ஸ் வருவதற்கு காரணம் உலகம் அல்ல, என்னுடைய மனதினுடைய நோய். இந்த 3 இருந்தா அந்த மனம் என்னது, நோயுற்ற மனம். அப்ப அந்த நோயுற்ற மனம் தப்பு தப்பா யோசனை. என்னது, அவங்களா வேலைக்கு போறாங்க, அவங்கள அப்படி இருக்காங்க, நான் வீட்டுல சமைச்சு போட்டு நான் எத்தனை எல்லாத்துக்கும் பண்றேன், என்னோட லைஃப் நான் சாக்ரிஃபைஸ் வேற பண்றேன். ஏது ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்க என்ன நினைப்பேன், நான் அவங்களாம் அவங்க பணத்துக்காக போறாங்க, நான் குடும்பத்துக்காக சாக்ரிஃபைஸ் பண்றேன், ஆனா என்னை அவனா மதிக்க மாட்டேங்கிறான். கடைசியில நிக்கிறது அதுதான். யாரும் நம்மளை மதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இஃப் ஐ ஹாவ் மை ஓன் சுயமரியாதை, சுய மதிப்பு எனக்குள்ள ஃபுல்லா இருந்துன்னு வச்சுக்க, யாருடைய மரியாதையும் மதிப்பும் தேவையில்லை. கொடுக்குறீங்களா, ஓகே ஓகே, கொடுக்கலையா, ஓகே ஓகே. இங்கதான் என்னது, பூர்ணம். என்னை பற்றிய மரியாதை, எனக்கு பற்றிய மதிப்பு என்னிடம் இருக்கும் போது why should I beg respect from the family members? ப்ராப்ளம் எங்கேயும் யோசனை பண்ணுங்க, அவங்ககிட்ட கிடையவே கிடையாது. பிரச்சனை எங்கிட்ட இருக்கு. எங்கிட்ட ஃபுல்லா இருக்கும் போது எதுக்கு அவங்க மதிக்கல இவங்க மதிக்கலன்னு புலம்பல் வருது. மறுமறிங்க, உள்ள குறைவுடம் தழும்புகிறது, அதை நிறைகுடமாக்க பாருங்க. என்னை நான் எப்படி சுயமரியாதை சுயமதிப்பை 100% கொண்டு வரக்கு நான் என்ன பண்ணணும், ஒரே வழி சாஸ்திரம் படிக்கணும். வேற எங்க போனீங்கனாலும் அந்த நிறைவை உங்களால் அனுபவிக்க முடியாது. லைஃப் லாங் பிச்சை எடுத்துட்டு தான் இருந்தாகும். அப்ப பிச்சை எடுக்கும் போது போட்டாலும் போடுவாங்க, சில சமயம் போடவும் மாட்டாங்க. அப்ப போட்டா ஒரு நேரம் சந்தோஷம், மரியாதை கொடுக்கற பிச்சை. அடுத்தது போலி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்க, ஐயோ அவங்க இப்படி பண்ணிட்டாங்களே அப்படி பண்ணிட்டாங்களே என் லைஃப். இதுதான் ஒரு வி வாண்ட் இது என்ன சொல்றது, ஒரு பூர்ணத்துவத்தை அடையாததுனால லைஃப் ஃபுல்லா போயிடும். ஸோ அவர் என்ன சொல்றாரு இந்த இடத்துல, முக்கியமான கருத்தை சொல்றாரு பகவான். இது வேற எங்கேயுமே சொல்லப்படல. வர்ணாசிரமத்துல நீ எங்க இருக்கிறங்கிற கவலை கிடையாது, எல்லாமே தேவை ஃபார் ஹார்மனி ஆஃப் அ சொசைட்டி. எல்லா ஜாப் பீப்புளும் தேவை. ஆனா அதை நீ எப்படி செய்யற, ஆக்ஷன் பிளஸ் ஆட்டிடியூடு. ஆக்ஷன் மீன்ஸ் தர்மத்தை வச்சுக்கலாம், ஆட்டிடியூட் மீன்ஸ் கர்ம யோகமாக பண்ணினா அது உனக்கு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா உன்னை ஒரு ஹை மென்டல் மெச்சூரிட்டிக்கு உன்னை கூட்டிட்டு போகும். அப்புறம் மென்டல் மெச்சூரிட்டி உனக்குள்ள வந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன், கண்டிப்பா இறைவன் என்ன பண்ணி கொடுத்தாகணும், சிரவணத்துக்கு உண்டான வாய்ப்பை இறைவன் உண்டு பண்ணி கொடுக்கணும். மனநத்துக்கு உண்டான எல்லா ஏற்பாட்டையும் பகவான் பார்த்துக் கொள்வார். இஃப் யூ ஆர் எனஃப் மெச்சூர்டு, enough mature to learn சாஸ்திரா நீங்க வளர்த்துக்கிட்டீங்கன்னா, குருவை கொண்டாந்து சேர்த்துற வேலை இறைவனுடைய வேலை, அதை அவர் பார்த்துக்குவார். ஸோ இதைத்தான் அவர் எம்பசைஸ் பண்ணி வர்ண ஆசிரமம். அடுத்த 2வது பார்க்கலாம். யதா அனுஷ்டீயமானேன त्वयि பக்திஹி ரிணாம் பவேத் ஸ்வதர்மேன அரவிந்தாக்ஷ தத்து சமாக்கியாத்தும் அர்ஹசி. மீனிங் எழுதிக்கலாம். என்ன சொல்றாரு, அனுஷ்டீயமானேன, எத அனுஷ்டீய, யதா எவ்விதம், அனுஷ்டியம்னு என்னது, ஃபாலோ பண்ணப்படுகிறதோ, எது எது அனுஷ்டியமானம், துவயி பக்திஹி. மனிதர்கள் யாரு, நிருணாம், ஃபர்ஸ்ட் வேர்ட் நிருணாம் எடுத்துக்கலாம். மனிதர்கள் உன்னிடம், துவயி பக்திஹி, பக்திங்கிறது கடைசியில் இருக்குது, பவயத்து கடைசியை வச்சுக்கலாம், பக்திஹி. மனிதர்கள் உன்னிடம் பக்தி. எப்படி மனிதர்களுக்கு எதை ஃபாலோ பண்ணுனா மனிதர்களுக்கு உன்னிடம் பக்தி உருவாகுமோ, அவனுடைய ஸ்வதர்மத்தை எப்படி ஃபாலோ செய்தா, ஆசிரம தர்மம் வர்ண, அதை பத்தி முதல்ல கேட்டாரு. ஸோ அந்த அவனுக்கு உண்டான ஆசிரம தர்மம், அவனுக்கு உண்டான வர்ண தர்மத்தை எப்படி யதானுஷ்டீயமான எப்படி செஞ்சா, தொய் பக்தி நாம் பவேத்து, மனிதர்களுக்கு உங்களிடம் பக்தி வரும், உருவாகும். பவேத் நிர்வாகுமோ, ஸ்வதர்மேன, அந்த அனுஷ்டியமான எதை, ஸ்வதர்மத்தை, அந்த அனுஷ்டியமானேன திருத்தியா பக்தி, அதோட எது போகும், ஸ்வதர்மேன 2 திருத்தியா பக்தி. ஸ்வதர்மத்தை எப்படி அனுஷ்டியமானம் எப்படி ஃபாலோ பண்ணுனா மக்களுக்கு உங்களிடம் பக்தி உருவாகுமோ, அதுதான் முக்கியம். நீ ஒயிட் காலர் ஜாபா மூட்டை தூக்குறியாங்கிறது பிரச்சனையே கிடையாது. உன்னுடைய ஸ்வதர்மத்தை நீ எப்படி அனுஷ்டியம் பண்ணுனா உனக்கு என்ன கிடைக்கும், இறைவன் மீது ஒரு பக்தி உருவாகுமோ.
அந்த பக்தி குணம் அப்படிங்கிறது என்னது? அந்த பக்தி தான் உங்களுக்கு என்னத்தை கொடுக்க போகுது? வைராகியம். வைராகியத்தின் மூலியமாகத்தான் அவன் குவாலிஃபிகேஷனே பெறுகிறான். அந்த வைராகியம் என்பது ஓடி பிடிக்கிற விஷயம் அல்ல. சொதர்மத்தை நீங்க தர்மத்துக்கு உட்பட்டு பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வைராகியத்தை பெறணும் முடிவு பண்ணியாச்சு. எழுத்தோட போய் வைராகியத்தை பிடிக்க முடியாது, ஓடி பிடிக்க முடியாது. எப்படிங்க அதை என் மனதுக்குள்ள கொண்டு வருது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வைராகியத்துக்கு உங்களுடைய சொதர்மத்தை, இறைவன் கொடுத்த சொதர்மத்தை தர்மத்துக்கு உட்பட்டு பண்ணினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மனம் எது நித்தியம் எது அனித்தியம்ங்கிற சிந்திக்கக்கூடிய சக்தியை பெறும். அதர்மத்தில் இருக்கிற வரைக்கும் எது நித்தியம் எது அனித்தியம்னு சிந்திக்கிற சக்தி அந்த மனதுக்கு கிடைக்காது. சோ தர்மத்தில் இருக்கும் போதுதான் அது எது பண்ணணும்? சொதர்ம அனுஷ்டான பஞ்சமகா யக்னங்களை தர்மத்துக்கு உட்பட்டு நீங்க பண்ணவே மனம் சிந்திக்க ஆரம்பிச்சிடும். நீங்கெல்லாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம், சாஸ்திரம் போயிட்டே இருக்குது. கூடவே சாஸ்திரம் படிச்சுட்டே இருக்கும்போது ஃபர்ஸ்ட் தர்மத்துக்கு உண்டான வாழ்க்கை வாழ்ந்துட்டீங்கன்னா தான் உள்ளேயே வர முடியும். அது வேற விஷயம். உள்ள வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஸ்வதர்மத்தை பஞ்சமகா யக்னங்களை ஃபாலோ பண்ணுனீங்களான்னு ஏன் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம்? அதுதான் எது நித்தியம் எது அனித்தியம்னு பிரிச்சறிகிற விவேகத்தை அந்த மனம் அப்பதான் பெறும். அதெல்லாம் நீங்க போய் பிடிச்சி வச்சு 4 பக்கம் நோட்ஸ் எழுதுனால விவேகம் வராது. வகுப்புகள் தினம் கேட்டுட்டு இருக்கிறனால மட்டும் விவேகம் வராது. சொல்லக்கூடிய விஷயங்கள் புரிஞ்சதுனால மட்டும் விவேகம் வராது. இங்க பஞ்சமகா யக்னங்களை தர்மத்துக்கு உட்பட்டு நீங்க பண்ண அது தானாக அந்த மனம் எதை பெறும்? விவேகங்கிற அறிவை பெறும். அந்த விவேகம் தான் எங்க கூட்டிட்டு போகுது உங்களை? வைராகியம். சோ வர்ண ஆசிரம தர்மா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நத்திங் இஸ் சுப்பீரியர், நத்திங் இஸ் இன்ஃபீரியர். அப்பதான் அவன் என்ன வருவா? அந்த வைராகியத்தை அவன் பெறுகிறான். அப்ப கர்மத்தை செஞ்சுதான் அவன் என்ன பண்றான்? வைராகியத்தை ஒருவன் பெற முடியும். கர்மத்தை விட்டுட்டு வைராகியம் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். சொதர்மத்தை விட்டுட்டு நான் வைராகியத்துக்காக ஓடி போறேன், கஷ்டம். இருந்து செஞ்சு விவேகத்தை பெற்றுதான் நீங்க எங்க போக முடியும்? வைராகியத்துக்கு போக முடியும். ஏன்னா என்னது? உங்களிடம் பக்தி செலுத்தினதன் மூலியமாக அப்பதான் எங்க வர்றான்? அனுஷ்டியமானேன சொதர்ம அனுஷ்டியமானேன தான் உங்களுக்கு விவேகம் வந்து அப்புறம் எது வரும்? வைராகியம் வரும். அப்புறம் தான் யூ கெட் த மென்டல் மெச்சூரிட்டி. அப்பதான் மனதில் என்ன நடக்கும்? ஸ்ரவணம் மரணம் நிதித்தியாசனம் நடைபெறும். இதுக்கு 1 வருடம் சில பேத்துக்கு ஆகலாம், 10 வருடம் ஆகலாம், சில பேத்துக்கு 20 வருடம் ஆகலாம் டு கெட் வைராக்கியம். அதை பெற்றதுக்கு பிறகுதான் உங்களுக்குள்ள என்ன ஓடும்? ஸ்ரவணம் ஸ்டார்ட்ஸ். ஃப்ரம் தட் மினிட் ஸ்ரவணம் ஸ்டார்ட்ஸ். அதுக்கு முன்னால வகுப்புகள் கேட்டுட்டு இருந்திருப்போம், நோட்ஸ் எழுதியிருப்போம், கொஸ்டின் ஆன்சரும் போட்டிருப்போம். அதெல்லாம் எதுக்குங்க? அந்த ஸ்ரவண பிராப்தியை யோக்கியதா பிராப்தியை கொடுக்கும். இதெல்லாம் ஏன் பண்ணுங்கன்னு சொல்றோம்? ஸ்ரவணம் வேற, அந்த ஸ்ரவணத்துக்கு என்ன வேணும்? அதுக்கு முன்னால ஸ்ரவண யோக்கியதா பிராப்தின்னு ஒண்ணு இருக்குது. அதை பெறுவதற்கு தான் நம்ம என்ன சொல்றது? நீங்க கிளாஸ் எடுங்க, நோட்ஸ் எடுங்க, அது திருப்பி சிந்தனை பண்ணுங்க, கொஸ்டின் ஆன்சர்ஸ் போடுங்க, டவுட் எல்லாம் கேளுங்க. டவுட் கேட்கறது அங்க மனநத்துக்கு போறது இல்ல. டவுட் கேட்டு ஃபர்ஸ்ட் டவுட் கிளியர் பண்ணீங்கன்னா தான் ஸ்ரவணத்துக்குண்டான யோகியதா பிராப்தின்னு ஒண்ணு இருக்குது. அதை பெற்றிருந்தால்தான் நீங்க கேட்கிற கிளாஸ் சிரவணமாக மாறும். இல்லைன்னா என்னங்க மாறும்? அது சிரவண யோக்கியதா கொடுக்கிற வகுப்புகளாக அது உங்களுக்குள் ஓடிக்கொண்டிருக்கும். இப்ப 100 பேத்துக்கு எடுக்கிற அப்படின்னா சில பேத்துக்கு அது சிரவண யோக்கியதா பிராப்திக்கு இந்த உத்தவ கீதையும் சாந்தோக்கிய உபனிஷத்துமே சிரவண யோக்கியதா பிராப்தியை கொடுப்பதற்குத்தான் பயன்படும் பல வருடங்கள். அதுக்கப்புறம் தான் எங்க வர்றோம் நம்ம? ஸ்ரவணம். அதுக்குள்ள சுவாமிஜி என்ன முடிச்சிருப்பாரு? குரு ஒரு உபநிஷத்து முடிச்சிருப்பாரு, ஒரு டெக்ஸ்ட், பல டெக்ஸ்ட்கள் முடிச்சிருப்பாரு. ஆனா நீங்க அதை எதுக்கு யூஸ் பண்ணிருப்பீங்க? ஸ்ரவண யோக்கியதா பிராப்திக்கு தான் நீங்க யூஸ் பண்ண முடியும். ஞானத்துக்கோ ஞான நிஷ்டையெல்லாம் வெகு தூரம். நிறைய பேர் கிளாஸ்ல ஏமாந்துறது, கேட்டோடனே நான் ஞானத்துக்கு போயிடுவேன், ஞான நிஷ்டைக்கு போறேங்கிற அங்க டவுட் அங்க வருது. அது தவறு.
நீங்க வகுப்புகள் ஆரம்பிக்கிறீங்க, அது வகுப்புகளுக்கு ஜாயின் பண்ணி 2 மாசம் 3 மாசம் 6 மாசம் 1 வருஷத்துல உங்களுக்கு எதுவுமே புரிய போறது இல்ல. என்ன இருக்கு, நம்ம என்ன படிக்க போறோம், அது மட்டும்தான் தெரிஞ்சிருக்க முடியும். அதுல எனக்கு புரிஞ்சிருச்சு, சாந்தோக்கிய உபனிஷத்தே எனக்கு நல்லா புரியுதுங்கன்னா புரிஞ்ச மாதிரி. ஏன் இங்க என்ன எதுக்கு நான் முற்றுலி ஓடல, ஸ்ரவண யோக்கியதா பிராப்தியை எப்படி பெறணும், வகுப்புகள் கேட்க கேட்கத்தான் அது ஸ்ரவண யோக்கியதா பிராப்தியை கொடுத்து மனம் எது பெறும், ஸ்ரவணத்துக்குள்ள வரும். இட் வில் டேக் சம் இயர்ஸ். யோக்கியதா பிராப்தின்னு ஒண்ணு இருக்கு, இட் வில் டேக் சம் இயர்ஸ். அதுக்கப்புறம் தான் நீங்க எங்க உள்ள வருவீங்க, ஸ்ரவணம். அப்புறம் பாருங்க, சிரவணம் பண்ண பண்ண மனன யோக்கியதா பிராப்தி நடுவில் ஒண்ணு இருக்குது. அதை நீங்க சிரவணத்தின் மூலியமா தான் பெற முடியும். அதை கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா தான் எங்க வர முடியும், மனனம். அதுக்கப்புறம் என்ன இருக்குது, நிதித்தியாசனம் பண்ணக்கூடிய யோக்கியதா பிராப்தின்னு ஒரு நடுவில் இருக்குது. அதை நீங்க அடைஞ்சீங்கன்னா தான் அதுக்கப்புறம் யூ கேன் டூ நிதித்தியாசனம். இட்ஸ் அ ஃபைனல் கோல். அதுக்கப்புறம் ஞானம். இப்ப இதெல்லாம் ப்ராசஸ் போக போக உங்களுடைய குவாலிஃபிகேஷன் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். சாதன சதுஷ்டய சம்பத்தி. எங்கெங்க நம்ம ஃபால் ஆகிற குழி, எந்தெந்த குழியில உள்ள விழுகிறோமோ ஒரு தடவையும் உட்கார்ந்து தூக்கி வெளியில விடுற. நம்மள யார் தூக்குவா, நீங்க உங்களை முயற்சி செய்து. கோபம் வருதா, டம் டம்னு எங்க கீழே விழுந்துருவோம். அங்க சிரவண யோகிதா பிராப்தியில கிடைக்காது. சோ கோபம், அதுல இருந்து விடுபடணும். பற்று விடுபடணும், குழப்பம் விடுபடணும். ஏன்னா பற்று இருந்தா எங்க போயிருப்பீங்க ஆட்டோமேட்டிக்கா, சோகம் மோகம், அதுல இருந்து விடுபடணும். அப்புறம் திதிக்ஷா, ஸ்ரத்தா, சமாதானம், ஒன்னொன்லி ஃபாலோ ஆயிருப்போம். அதுல இருந்து விடுபட்டு எங்க வர்றோம், ஸ்ரவண யோக்கியதா பிராப்திக்கு ரெடி ஆயிருப்போம். கர்மயோகம் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். வகுப்புகளை நான் 3 மாசத்துல எனக்கு சாந்தோக்கிய உபனிஷத்தெல்லாம் சூப்பரா புரியுதுங்க அப்படிங்கிறது இட்ஸ் குட். பட் தட் இஸ் நாட் ஸ்ரவண யோகிதா பிராப்தி. தட் இஸ் நாட் ஸ்ரவணமட்டா. அது அது எப்படி நாங்க 2 விதமா புரிதல் ஏற்படும். அதை தான் நம்ம ஏமாந்துடக்கூடாது. இப்போ பிசிக்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிடும். அந்த மாதிரி இல்லை வேதாந்தம். புரியுறது வேற, அதை உணர்வு பூர்வமாக விஷன்கிறது இங்க வரும். 2 இருக்கு. நீங்க அபரா வித்யால புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவ்வளவுதான், மேட்ரு ஓவர். ஆனா இங்க அப்படி இல்லை. ஏன்னா அபரா வித்யால புரிஞ்சா மேக்ஸ் புரியுதா, அந்த பையன் சம் போட்டுரும், வேலை முடிஞ்சுது. இங்க அப்படி இல்லை. நான் என்ன சொல்லி கொடுக்குறோமோ அது முதல்ல புரியுதா, புரிஞ்சதுக்கு அப்புறம் அது உங்களுடைய விஷனுக்கு வரணும். ஈஷாவாஸ்யம் இதகும் சர்வம், உபாதான காரணமாக இறைவன் இருக்கிறார் போது அது புரிஞ்சுக்கிறது வேற. அசிமிலேஷன் ஆஃப் நாலேஜ் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் நாலேஜ். எனக்கு அதை பத்தின நாலேஜ் இருக்குங்க, இருக்கும். வகுப்புகள் கேட்டுட்டீங்கன்னாவே எல்லா வேர்டுக்கும் மீனிங், டெஃபினிஷன் எல்லாம் தெரியும். தட் இஸ் நாலேஜ். அசிமிலேஷன் ஆஃப் தட் நாலேஜ் தட் வில் நாட் பி இன் அபரா வித்யா. இது அசிமிலேஷன் ஆகும் போதுதான் உங்களுக்கு அந்த ஞான பலனே உங்களால அனுபவிக்க முடியும். அதனாலதான் சொல்றாரு, ஆசிரமங்களோ தர்ம இதெல்லாம் எதுக்கு நான் கொடுத்தேன், இதன் மூலியமாக ஒருவன் ஸ்ரவண யோகிதா பிராப்தியை பெற்று ஸ்ரவணம் பெற அவன் என்ன கர்ம வேணா செய்யலாம். நான் சொல்லிட்டு நான் ஒயிட் காலர் கலெக்டராகவும் இருக்கலாம், கூலிக்கு மூட்டை தூக்குறவனா கூட இருக்கலாம். தட் டசன்ட் மேட்டர். அது எங்க அது உயர்ந்த ஜாபா தெரியுது, சம்பளம், அதெல்லாம் நம்மளுடைய மோகம் சோகத்தினுடைய வெளிப்பாடு, அவ்வளவுதான். இறைவன் அதெல்லாம் சொல்றது இல்லை. அடுத்தது தத்து சமாக்கியாத்தும் என்ன சொல்றாரு இப்ப, தத்து அதை இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா, இதை எல்லாத்தையும் நன்கு சமாக்கியாத்தும் நன்கு விளக்கி அர்ஹசி சொல்வதற்கு யூ ஆர் த ஒன்லி குவாலிஃபைட் பர்சன். அர்ஹதை உள்ளவர் நீங்க தான். Arhasi, second person singular. Arhasi, you are the only qualified person to teach about this Varna Ashrama தர்மத்துக்கு டீச் பண்றதுக்கு நல்லா விளக்கி சொல்லுங்கள். May you teach. அடுத்தது புரா கில மகாபாஹோ தர்மம் பரமகம் பிரபோ யத் தேன ஹம்சரூபேன பிரம்மணே அபியாத்ச மாதவ. என்ன சொல்றாரு, புராக்கில முன்பு ஒரு காலத்தில் உத்தவன் சொல்றாரு, முதல்ல நீங்க பிரம்மாச்சிக்கு சொல்லி கொடுத்தீங்களையா, அதை எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. புரா முன்பு ஒரு காலத்தில் மகாபாகோ கிருஷ்ணரே, மகாபாகோ கோஸ் டு கிருஷ்ணா, அகன்ற தோள்களை உடையவரே கிருஷ்ணரே, தர்மம் பரமக்கம் பிரபோ,
தர்மம், மேலான தர்மத்துக்கு அழைத்து செல்லும் பிரபுவே. ரெண்டாவது வேர்டு பிரபுவே. மேலான தர்மத்திற்கு அழைத்து செல்லும் பரதர்மம், பரமக்கம், தர்மம் பரமக்கம், மேலான தர்மத்திற்கு அழைத்து செல்லும் பிரபுவே. ரொம்ப சூக்ஷ்மம் உள்ள விஷயத்தை புரிய வச்சு மேல கூட்டிட்டு போற பிரபுவே. எத்து தேன ஹம்சரூபேன பிரம்மனே அபியாச்ச மாதவ. மறுபடியும் ஒன்று கூப்பிடாரு மாதவ. மாதவா, மகாபாகோங்கிறாரு, பிரபுங்கிறாரு, மூணாவது விட மாதவ. மாதவா, ஹம்சரூபேன, நீ ஹம்ச ரூபத்திலிருந்து, அன்னப்பறவை ரூபத்திலிருந்து யாருக்கு டீச் பண்ணீங்க? பிரம்மாஜிக்கு ஒரு காலத்தில் முன்பு டீச் பண்ணீங்க இல்லையா? அத எனக்கு சொல்லிக் கொடுங்க. அபியாத்த, பிரம்மாஜிக்கு நீங்க செய்த உபதேசம். ஹே மாதவ, அம்சரூபத்திலிருந்து நீங்க சொல்லிக் கொடுத்த, பிரம்மாஜிக்கு சொல்லிக் கொடுத்த அந்த தர்மத்தை எனக்கு சொல்லிக் கொடுங்க, உபதேசம் பண்ணுங்க. அடுத்தது சக இதானிம் சமகதா காலேன அமித்ர கர்ஷன ந பிராப்யக பவிதா மத்யலோகே பிராக் அனுசாசிதஹ. சக இதானிம், காலங்கள் சக இதானிம். இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, நீங்க முதலே சொல்லி கொடுத்தீங்க, ஆனா இப்ப காலங்கள் பல கடந்து விட்டதால் அது ஒரு தொய்வை அடைந்து விட்டது. அந்த தர்மங்கள், வர்ணாசிரம தர்மங்கள் நீங்க பிரம்மாஜிக்கு ஆரம்பத்திலே சொல்லி கொடுத்தீங்க அம்ச ரூபத்துல, இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு? எப்ப சிருஷ்டியாச்சு? இப்ப நாம எந்த வகுத்துல இருக்கிறோம்? அந்த அவ்வளவு காலம் ஆனதுனால மக்களிடம் அது என்ன ஆயிடுச்சு? ஒரு தொய்வை சந்தித்து விட்டது. எனக்கு எல்லாம் தெரியும், மக்களுக்காக, மக்களிடம் அதை பத்தின ஒரு அதனுடைய ஸ்பிரிட் போயிருச்சு. அப்படின்னா என்னன்னு தெரியும், ஆனா அந்த ஸ்பிரிட் இல்லைங்க. எதனால? காலம், காலத்துக்கு அந்த சக்தி உண்டு. எல்லாத்தையும் அழிக்கிற சக்தி யாருக்கு உண்டு? காலத்துக்கு உண்டு. அதனால நீங்க மறுபடியும் சொல்லுங்க. ஏன்னா அவருக்கு சொன்னேன், டே நான் தான் முதல்ல சொல்லிட்டேன்ல, பிரம்மாஜிக்கு உபதேசம் பண்ணிட்டேன்ல, மறுபடியும் எது கேட்கற, அது உனக்கு தெரியுதுலன்னு அவர் நினைக்க மாட்டாரு. அவர் அதுக்காக அவர் சொல்றாரு, பிரம்மாஜிக்கு சொன்னீங்க, ஆனா ஏன் இப்ப நான் கேட்கிறேன் அப்படின்னா அதுக்குள்ள ஒரு தொய்வு ஏற்பட்டு விட்டது, அந்த ஸ்பிரிட் போயிருச்சு. சக இதானிம் சமகதா காலேன அபித்ர கர்ஷனஹா. காலேன, காலத்தினால், இந்த இதானியம்னா இந்த தர்மங்கள், வர்ண ஆசிரம தர்மங்கள் எல்லாமே காலேன சமகதா, சுமகதா, சாரி சுமகதா, காலேன என்ன ஆயிடுச்சு? சுமகதா. அவர் கூப்பிடுறாரு அமித்ர கர்ஷனக, அது பாருங்க, அது வந்து விழிச்சொல். கிருஷ்ணரை கூப்பிடுறாரு என்னன்னு? அமித்ர கர்ஷனக. அது வேர்டு பிரிச்சு பாருங்க. மித்ரன் என்ன? ஃப்ரெண்டு. அமித்ரன் யாரு? பகைவன். அவனை கர்ஷனக, அழிப்பவரே, எதிரிகளை பகைவனை அழிப்பவரே அப்படிங்கிறது சம்போதன பிரதமா விழிச்சொல். அமித்ர கர்ஷனக கூப்பிட்டு, காலத்தினால் என்ன ஆயிடுச்சு? சுமகதா, அழிந்து விட்டது. எது? இதானி. என்ன இதானிம்? வர்ண ஆசிரம தர்மங்கள் தன்னுடைய ஸ்பிரிட்ட இழந்துருச்சு. ஃபார்ம, அந்த ஃபார்ம் தான் இருக்குதே தவிர அந்த ஸ்பிரிட் போயிருச்சு. பிராயக பவிதா மத்தியலோகே பிராக்கு. அடுத்த லைன், பிராயக பவிதா மத்திய லோகம்னா இந்த உலகில் அர்த்தம். பிராக் அனுசாஸ்திரிதக, மத்திய லோக இந்த உலகத்துல பிராக்னா முன்பு, அனுசாசிதக முன்பு,
பல வருடங்களுக்கு முன்பு அணுனா என்னது, ஃபாலோ பண்ணிட்டு வந்த, நீங்க சொன்ன தர்மத்தை ஃபாலோ பண்ணிட்டு வந்த, ஏற்கனவே முன்பே சொல்லப்பட்ட விஷயங்கள், பின்பற்றி வந்த விஷயங்கள், வெறும் கர்மம் மட்டும் இருக்கு. பிராயக பவித்தான என்ன மட்டும் இருக்குது, கர்மங்கள் இருக்கு. ஆனா அதனுடைய ஸ்பிரிட் என்ன ஆயிடுச்சு, போயிருச்சு. அதோட வேல்யூ போயிருச்சு. ஏற்கனவே பின்பற்றி வந்த கர்மங்கள் மட்டும் இருக்குது, அதோட ஸ்பிரிட் போயிருச்சு. அதோட வேல்யூ மக்களுக்கு தெரியறது இல்ல. ஏன் பண்ணணும், எதுக்கு பண்ணணும்னு தெரியறது இல்ல. நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு தான் இறைவன் கொடுத்தான்னு தெரியறது இல்ல. அதுக்குள்ள யார் உயர்ந்தவர் தாழ்ந்தவர்னு போராட்டம். நான் உயர்ந்தவனா இருக்கணும், நான் தாழ்ந்தவனா இருக்கக்கூடாது, இந்த ஜாப்புக்கு தான் போகணும், அந்த ஜாப்புக்கு போகக்கூடாது, இந்த வேலையை தான் செய்யணும். இந்த மாதிரி என்ன ஆயிடுச்சு, அவங்களுக்குள்ள ஸ்பிரிட் போயிடுச்சு. எதனால, காலத்தினால் இது அழிக்கப்பட்டு விட்டது. இந்த தர்மம் இதற்குண்டான ஸ்பிரிட்டை இழந்துருச்சு. மக்கள் ஃபாலோ பண்றாங்க, அந்த இதுல இருக்காங்க. ஆனா என்ன வந்துருச்சு, பிராமணன்னா உயர்ந்தவன், இப்ப இருக்குது பாத்தீங்களா, அதே பிரச்சனை தான். பிராமணன்னா உயர்ந்தவன், சூத்திரன்னா கீழானவன். அந்த மாதிரி மக்களுக்குள்ள அந்த கர்மங்கள்லாம் இருக்குது. அவங்க அந்த தொழில தான் பண்றாங்க. ஆனா அந்த என்ன ஆயிடுச்சு, அது எதற்காக நாம அந்த கர்மத்தை ஏத்திருக்கோம், அந்த கர்மம் நமக்கு ஒரு மென்டல் மெச்சூரிட்டி கொடுக்கணுங்கிறது என்ன ஆயிடுச்சு, போயிடுச்சு. அடுத்தது, வக்தா கர்த்தா அவிதான அந்யக தர்மஸ்ய அச்சுததே புவி சபாயாம் அபி வைரிஞ்சியாம் யத்ர மூர்த்திதராக கலாஹா. வக்தா, வக்தான சொல்லி கொடுக்கிறது, போதிக்கிறது. கர்த்தானா அனுஷ்டானம் பண்றது. அவித்தானா அத தர்மத்தை காப்பாத்துறது. அந்த தர்மத்தை போதித்தல். ஃபர்ஸ்ட் என்ன தர்மம், வர்ண ஆசிரம தர்மங்கிறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டே வரணும். எனக்கு கொஸ்டின் வர்ண ஆசிரம தர்மம். அப்ப அந்த வர்ண ஆசிரம தர்மத்தை வக்தா போதிப்பவர்கள். போதிச்சுட்டா மட்டும் பத்தாது, அனுஷ்டானம் பண்ணணும். எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு ஊருக்கு தாண்டி உபதேசம் உனக்கு இல்லைங்கிற மாதிரி அது அல்ல. வக்தா போதிப்பவர்கள், அதை அனுஷ்டானம் ஃபாலோ பண்றவங்க. அவித்தா அதை காப்பாற்றுவர்கள், அந்த தர்மத்தை காப்பாற்றுவர்கள். உபதேசம் செய்வங்க, அதை அனுஷ்டானம் பண்றவங்க. ந அந்யக, அதை உபதேசம் பண்ணக்கூடியவங்க. ந அந்யக தர்மஸ்ய அச்சுதா, அச்சுதா கூப்பிடுறாரு, அச்சுதா தே புவி, இந்த உலகில் இந்த தர்மத்தை போதிக்கிறவங்க, போதிச்சு அனுஷ்டானம் பண்ணி அதை ஸ்ரேஷ்டாச்சார அதை ஃபாலோ பண்றவங்க, உன்னை தவிர இந்த உலகத்தில் வேறு யாரும் கிடையாது, இல்லைன்ற ஒரே போல். இவங்களுக்கு பேர் தான் ஸ்ரேஷ்டாச்சாரகன் பேரு. அதைத்தான் அவர் மூணா பிரிக்கிறார். ஸ்ரேஷ்டாச்சாரகனா போதிக்கிறவங்க, போதிக்கிற விஷயத்தை அனுஷ்டானம் பண்ணி அதை காப்பாத்துறவங்க. அந்த தர்மத்தை, வர்ண ஆசிரம தர்மத்தை போதிப்பவர், அதையே அனுஷ்டானம் வாழ்க்கையில தான ரோல் மாடலா இருந்து மற்றவங்களை ஃபாலோ பண்ண வைக்கிறாங்க பாத்தீங்களா, அதன் மூலியமாக அதை காப்பாத்துறாங்களா, அதனால அவங்களுக்கு பேர் என்ன பேரு, ஸ்ரேஷ்டாச்சாரக. அதைத்தான் அவர் 3 வேர்டு போட்டு பிரிக்கிறார். பகவான் கிருஷ்ணன் கூப்பிடுறாரு, அச்சுத தே புவின, இந்த உலகில் இந்த தர்மத்தை பத்தினே போதிக்கிறக்கோ, அதை அனுஷ்டானம் பண்றக்கோ, அதை காப்பாத்துறக்கோ அந்நியக, உன்னை தவிர வேற யாருங்க கிடையாது, அதனால் நீங்களே உபதேசம் பண்ணுங்கன்றார். சபாயாம், செகண்ட் லைன், சபையில், அபி சபாயாம், வைரிஞ்சியாம்னா பிரம்மாஜி லோகத்துல கூட, வைரிஞ்சியாம்ங்கிறது ரெஃபர்ஸ் பிரம்மலோகம். பிரம்மாஜி வாழ்ற பிரம்மலோகத்துல கூட யாரும் இல்ல, பிரம்மலோகத்தில் இருக்கிற சபையில் கூட யாரும் இல்லைங்கிறார். சபான சபை, எங்க இருக்கிற சபை, இங்க சேர சோழ பாண்டியன் வந்த சபை அல்ல, பிரம்மலோகத்தில் பிரம்மாஜி ஆழ்கின்ற லோகத்தில் அந்த சபையில் கூட ந அந்யக
உன்னை தவிர வேற யாரு அங்க கூட இதை சொல்லி கொடுக்கறதுக்கு சிரேஷ்டாச்சாரக யாரும் இல்ல. ஏன் என்ன ஸ்பெஷல்? ஏன் பிரம்மலோகத்தை நான் சொல்றேன்? ஏன் பிரம்மலோகத்தை எடுத்துட்டேன்? அது ஹையஸ்ட் போக உலகம் பிரம்மலோகம் தான். அதுக்கு கீழே தான் எல்லா லோகம் வரும். ஏன் நான் அதை எடுத்துக்கிட்டேன்? அதையவே நெகேட் பண்ணிட்டு என்னாச்சு? எல்லா லோகத்தையும் நெகேட் பண்ணிடலாம் இல்லையா? நம்பர் 1 லோகம் உலகத்துல. நீங்க ஓல்டு நம்பர் செஸ்ல சாம்பியன் ஆனா என்ன பண்ணணும்? இப்ப யாரு நம்பர் 1 இருக்கானோ அவனை தோக்கடிச்சுட்டு நாம சாம்பியன் ஆயிரும். அது ஒரே நாள் நடக்காது, அது ஒரு ஸ்டெப்பா வராங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி பிரம்மலோகத்திலே ஆள் கிடையாதுன்னா அப்ப வேற எந்த லோகத்திலயும் ஆள் இல்லைன்னு அர்த்தம். அப்ப ஏன் பிரம்மலோகத்தை எடுத்துக்கிட்டேன்? எத்தனை அந்த பிரம்மலோகத்தில் எங்கு மூர்த்திதராக கலாக, அப்படிப்பட்ட பிரம்மலோகம் அது. அப்ஜெக்டிவ் இதெல்லாம் பிரம்மலோகத்தினுடைய அப்ஜெக்டிவ் மூர்த்திதராக கலாகாங்கிறது பிரம்மலோகத்துக்கு உண்டான அப்ஜெக்டிவ் சொல்றாரு. அங்க என்ன அந்த அப்ஜெக்டிவ் மீனிங் என்னன்னா, கலாகனா 64 கலைகள், விதவிதமான கலைகள் இல்லைங்களா? மூர்த்திதராக அறிவு கலைகள், full maturity, optimum level will be there in பிரம்மலோகா. அதுதான் அர்த்தம். 64 கலைகளுடைய ஆப்டிமம் லெவல் எங்க இருக்கும்? அங்க இருக்கிற மக்களிடம் இருக்கும். அப்படிப்பட்ட 64 கலைகளையும் பூர்ணமாக உடைய மக்களை உடைய சபையில் கூட இந்த வர்ணாசிரம தர்மத்தை போதிக்க கூடியவர்கள் உன் அளவுக்கு ஈக்குவலா சிரேஷ்டாச்சாரனாக இருந்து, ஏன்னா இவருதான் இங்க அவதாரம் எடுத்து வந்து சிரேஷ்டாச்சாரனுக்கு வாய்ப்பு. அவங்களாம் அறிவு தெரிஞ்சு வச்சிருந்தாலும் இங்க மக்களுக்கு சொல்லிக் கொடுக்க அவங்களால முடியாது. ஏன்னா இவர் தான் இறங்கி வந்துட்டாரு. சோ சிரேஷ்டாச்சாரம் இவர் மட்டும்தான். ஏன்னா நீ வாழ்ந்து காமிக்கிற, அவங்கள எங்க இருக்காங்க? மக்களுக்கு அவங்கள வாழ்ந்து காமிக்க முடியாது. சோ நீ வாழ்ந்து காமிக்கிற, அதை போதிக்கிற. அங்க இருக்கவங்க எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. 64 கலைகள் ஆப்டிமல் லெவல் தெரிஞ்சு வச்சிருந்தாலும் அவங்க என்ன பண்ணல? இப்போ போதிக்கல, வாழ்ந்து காமிக்கல எங்களுக்கு. அப்போ யாருதான் சிறப்பு? உன்னை அடிச்சுக்க அங்க ஆள் கிடையாது. இந்த உலகத்தில் இந்த சிருஷ்டி செஞ்ச அத்தனை பிரபஞ்சத்திலையும் வர்ணாசிரமத்தை தர்மத்தை டீச் பண்றதுக்கு உன் அளவுக்கு குவாலிஃபையா எந்த லோகத்திலும் கிடையாது. அதுக்கு காரணம்னு சொல்றாரு. ஏன்னா யூ ஆர் வக்தா, யூ ஆர் கர்த்தா, யூ ஆர் அவித்தா, பாதுகாக்கிறீங்க நீங்க அதை. அதனால பியூட்டிஃபுல் சிஷ்யன் என்ன சொல்றது? அதாவது சிஷ்யன் அப்படின்னா சுவாமிஜி அடிக்கடி சொல்லுவாரு. அதாவது இப்ப அர்ஜுனன் சொன்னா பாத்தீங்களா, நான் உன்னை குருவாக ஏற்றுக்கொள்கிறேன். அவரு முக்காலம் தெரிந்தவர். நான் அவரை ஏத்துக்கிட்டா இல்லையான்னு அவருக்கே தெரியும். அதை போய் அவர்கிட்ட சொல்லணுமே என்ன? அப்படி இருக்கக்கூடாது. அது லூசர் வந்து சிஷ்யன் தான் லூசர். அதுல என்ன சொல்றது? அவரு தான் முக்காலம் அறிந்த ஞானியாச்சே. நான் அவரை சிஷ்யனாய் ஏற்றுக்கொண்டு விட்டேனா இல்லை என்பது அவருக்கே தெரியும். நான் ஏன் போய் கூற வேண்டும் அப்படின்னு கம்முன்னு உட்கார்ந்துக்கிறது. அதனால லூஸ் ஆகிறது யாருதான்? சிஷ்யன். ஏற்றுக்கொண்டா ஏற்றுக்கொண்டுட்டேன்னு சொல்லணும். வாய் திறந்து நாம் என்ன வெட்டரி டாக்டர் என்ன சொல்லி கொடுக்குறவங்கலாம்? வெட்டரி டாக்டர் என்ன மண்டையை பொழந்து உள்ள போய் என்ன இருக்குன்னு பாக்குறதுக்கு நம்ம என்ன எல்லாத்தையும் சொல்லாமலே சொல்லி என்ன வெட்டரி டாக்டர் நாய் கூட்டிட்டு போங்க. நாய் சொல்லாது என்னன்னு, எனக்கு வலிக்குது டாக்டரே, எனக்கு வயிறு வலிக்குது, 4 நாளா நெஞ்ச கறிக்குது நாக்கு சொல்லாது. ஆனா வெட்டரி டாக்டர் என்ன பண்ணும்? கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி ஒரு வகுப்பு எடுக்கிறோம் அப்படின்னா we are not veterinary doctors. ஸோ என்ன பண்ணணும்? புரிஞ்சுதுன்னா புரிஞ்சுதுன்னு சொல்லணும். அதெல்லாம் அவங்களுக்கே தெரியும். எனக்கு புரியும், அவங்களுக்கு தெரியும். புரியாதுன்னா புரியாதுன்னு சொல்லணும். அதெல்லாம் அதுல தேவையில்லை, அது அவங்களுக்கே தெரியும். அதைத்தான் சுவாமிஜி கேட்பாரு. ஆமைய தயானந்த சுவாமிஜி கேட்டிருக்காரு, பிரம்மயோகானந்த சுவாமிஜி இது வார்த்தையை சொல்லியிருக்காரு. we are not veterinary doctors. புரிஞ்சுங்களா? அதைத்தான் சொல்றான். ஏன்னா வக்தா கர்த்தா நீதான். உத்தவன் கிருஷ்ணர்கிட்ட சொல்றான் பாருங்க. தட் இஸ் சிஷ்யத்துவம் இருக்குன்னு அர்த்தம். எல்லாமே அவர் தெரிஞ்சுக்குவாருன்னா அவர் வெட்டரி டாக்டர் லெவல்ல கொண்டு வச்சிடக்கூடாது குருவை. புரிஞ்சுங்களா? சொல்லணும், ஷேர் பண்ணணும். கஷ்ட நஷ்டங்களை இந்த பாதையில வர்ற பாதையில எங்க விழுகிறோம், எங்க எந்திரிக்க முடியல, ஷேர் பண்ணிதான் ஆகணும். பண்ணினா மட்டும்தான் அவர் மட்டும்தான் இந்த பாதையில கை தூக்கி விட முடியும். நோபடி இன் திஸ் வேர்ல்ட் வில் கேன் ஹெல்ப் யூ. ஐ எம் வெரி சாரி. எப்பேற்பட்ட ஃப்ரெண்டு, எப்பேற்பட்ட பேரண்ட், எப்பேற்பட்ட கணவர், எப்பேற்பட்ட மனைவியா இருக்கலாம் நமக்கு வாய்ச்சது, எப்பேற்பட்ட பசங்களா இருக்கலாம், நோபடி கேன் ஹெல்ப் யூ எக்ஸப்ட் குரு.
அவர்கிட்ட நீங்க ஷேர் பண்ணா மட்டும்தான் அவர் தூக்கி விடுவார். நான் ஷேரே பண்ண மாட்டேங்க, கம்முன்னு வீடியோ எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு உட்காந்துக்குவேன், முடிஞ்ச உடனே ஆஃப் பண்ணிட்டு போயிடுவேன். நத்திங் வில் டூ இன் யுவர் பிரெயின். அது அப்படியே எப்படி இருந்தீங்களோ அது அப்படியே இருந்திருக்கும். விஷயங்கள் உபனிஷத்தெல்லாம் குரு முடிச்சுட்டே போயிட்டே இருப்பார். அத்தனை உபனிஷத்துகள் உங்களுக்குள்ள போகாது. ஏன்னா அதுக்கு தான் என்ன சொல்லுவோம், ஓப்பன் பண்ணுங்க, ஓப்பன் பண்ணுங்க, ஓப்பன் அப் பண்ணுங்க, மைண்டை ஓப்பன் அப் பண்ணுங்க, போட்டு கதை வச்சு தலை போட்டுக்காதீங்க, திறந்து வைங்க. உள்ள போகிற சாஸ்திரம் போய் உள்ள போய் வேலை செய்யணும்னா நீங்க ஓப்பன் பண்ணி வைக்கணுமா வேண்டாமா? ஓப்பன் பண்ணி வைக்கிறதுனா என்ன? கேட்டா போய் கேட் திறந்து வைக்கிறதுக்கு. ஓப்பன் அப்னா கம்ப்ளீட் சத்தையோட மனதுல என்ன தோன்றுதோ அது அப்படியே குரு கிட்ட பேச தெரியணும். தப்போ சரியோ, என் மனதில் இது தோன்றுதுன்னா அவருக்கு அப்படியே அது சொல்ல தெரியணும். அவர் தப்பா எடுத்துக்குவாரா, சுத்தி இருக்கவங்களா தப்பா எடுத்துக்குவாங்களா? அந்த ஓப்பன் அப்பிங் தாங்க பிள்ளையார் சொல்லிய வேதாந்தத்துக்கு. அது என்னைக்கு ஆகுதோ, அதாவது மனசுல என்ன தோன்றுதோ, தோன்றுதுன்னா பல பிரச்சனைகள் இல்லை, இந்த வேதாந்த படிப்புல என்ன தோணுதோ அதை உடனே சொல்லணும்னு ஒரு அர்ஜ் வரும் பாருங்க, அந்த இடத்துல நீங்க பாஸ் ஆயிட்டீங்க. இவங்கிட்ட சொல்லணும், இது இவங்கிட்ட சொல்லணும், ஜீட்டு சொல்லணும், ஜீட்டு சொல்ல. அப்பதான் என்ன பண்ற, நம்ம ஓப்பனே பண்ற கதவை. ஒரு இந்த பாதையில் உங்களுக்கு புரிஞ்சதும் சரி, புரியாத விஷயங்களும் சரி, எல்லாமே புரியும் நான் சொல்லல, புரியாத விஷயங்கள் தான் நிறைய இருக்கும். ஆனா புரியலின்னு சொல்லணும், புரியலின்னு சொல்லணும். அது பாத்தீங்கன்னா முதல்ல அன்னைக்கு நாங்க கேட்டுட்டு அடுத்த நாள் கிளாஸ்க்கு அங்க போறோம்னா, அங்க போய் முடிச்சு அவர்கிட்ட கேட்கற வரைக்கும் மண்டைக்குள்ள ஒய் அது எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம். கைவாட்டுக்கு வேலை செய்யும், அங்க போகும் இங்க போகும், வீட்டுல எல்லாம் ரெடி பண்ணுவோம், அங்க வண்டி எடுத்து போவோம், அங்க போவோம், அங்க இருக்கிற வேலையெல்லாம் செய்வோம், குரு சேவையெல்லாம் பண்ணுவோம். ஆனா உள்ள இதை தவிர ஆள் மனதுல வேற எதுவுமே பெருசா தோணாது. ஒரு வீட்டுக்கு வேணுங்கிற பொருள் வாங்கணும் எதுவுமே பெருசா தோணாது. அதனாலதான் பேப்பர் எழுதி வச்சுக்குவோம், எல்லாம் மறந்து போயிடும். நமக்கு பிரதான இதா எப்பப்ப எது வேணுமோ உடனே பேப்பர் எழுதி வச்சாதான் கிளாஸ் முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் பேப்பர் எடுத்து பார்க்கணும், ஓ இனி அடுத்து என்ன வேலை செய்யணும். அப்பதான் ஓப்பன் அப் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்படி ஓப்பன் அப் ஆனவங்களுக்கு தான் கேட்டை திறந்து வச்சா தானே சாஸ்திரம் உள்ள போகும், உள்ள போய் வேலை செய்யும். நான் ஓப்பன் அப்பே பண்ண மாட்டேன், ஏன் வெட்டரி டாக்டர் அவரு தான், அவரே எல்லாம் தெரிஞ்சுக்குவார். தவறு. ஓப்பன் அப் எப்படி உத்தவன் எப்படி ஓப்பன் அப் பண்றான் பாருங்க, எத்தனை ஸ்லோகங்கள் பாருங்க. ஏன்னா ஒரே கேள்வியில கேட்டு போக கூடாது. கிருஷ்ணா ஜி எனக்கு இந்த வர்ண ஆசிரம தர்மத்தை ஒரு தடவை சொல்லி கொடுங்க அப்படின்ட்டு போயிருக்கலாம் இல்லையா? ஏன் போகல? ஏன் இத்தனை ஸ்லோகங்கள் கொடுக்கிறாரு உத்தவன்? ஏன் இத்தனை கேள்வி பேச, ஏன் இவ்வளவு சம்வாதம், ஏன் இவ்வளவு கிருஷ்ணர்கிட்ட பேசுறாரு? அவன் தான் சிஷ்யன், இவ்வளவு பேசணும். உடனே போன் எடுத்து பேசுறதல்ல, மெசேஜ் பண்ணுனா அதுக்கு உண்டான இல்ல. கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு வாய்ப்பு தேடிக்கணும் நாமளே. How to communicate with the guru to share my feelings, to share my understandings, to share my non understand. எங்கெங்க புரியல, எது எது நல்லா புரிஞ்சுது, கம்யூனிகேட்லயே இருக்கணும். அப்பதான் ஸ்ரவண யோகியதா பிராப்தியே வரப்போகுது. இது எதுவுமே இல்லாம என்ன சொல்றீங்க, சாந்தோக்கிய உபனிஷத்தை நான் என்ஜாய் பண்றேங்கிறீங்க. வாட் அ பிட்டி. ஏமாத்திக்காதீங்க உங்களை நீங்களே, ஓப்பன் அப் பண்ணி. ஏன்னா நாங்க அந்த பாதையில வந்ததுனால நாங்க என்னென்ன கேள்வி கேட்டு தெளிவடைஞ்சுங்கிறது எங்களுக்கு தெரியுமா இல்லையா? அப்ப நீங்க அதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டீங்களா இல்லையான்னு எங்களுக்கு தெரியுமா இல்லையா? அப்ப எங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? இதெல்லாம் பெரிய ஒரு என்ன சொல்றது, என்ன பெரிய வித்தையெல்லாம் ஒன்றும் கிடையாது. நாங்க டிராவல் ஆகி தானே வந்தோம், அதுல எங்கெங்க உளுந்தோம், எங்கெங்க எந்திரிச்சோம், எப்படி டவுட் கிளியர் பண்ணணும், எப்படி நம்ம பாஸ் பண்ணி வந்தோங்கிறது எங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்ப நீங்க அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்னன்னு தெரியும் எனக்கு, ஓ யூ ஆர் க்ரோயிங், எதுவுமே பேசாம கம்முன்னு இருப்பேன் அப்படின்னா நோ க்ரோத். சரிங்களா? அது அடுத்தது இருக்கு. அடுத்த ஸ்லோகம் பாருங்க, கர்த்தா அது படிச்சிட்டோமா? அடுத்தது தத்துவம். சரி, கர்த்தா அவித்ரா வக்த்ரா ச பவதா மதுசூதன. இது அதை விட பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பிரஷன் ஆஃப் அ சிஷ்யா. தியக்தே மஹீதலே தேவ வினஷ்டம் கஹ பிரவக்ஷ்யதி. கர்த்தா, கர்த்தானா ஃபாலோ பண்றவங்க. அவித்ரா காப்பாற்றவங்க. எதை சப்ஜெக்ட் மேட்டர் என்ன? வர்ணாசிரம தர்மம். கர்த்தா பின்பற்றுவர். அவித்ரா அதை காப்பாற்ற. மேல வந்தது அது அவித்தா வந்து இங்க அவித்ராவாயிருது பாருங்க. அவித்ரு தான் என்ன இருக்குது, அவித்ரா பிரதமா விபக்தி. திரு ரிக்கார
புல்லிங்க பிரதமா விபக்தி என்ன வருது பாருங்க. அவித்ரு தான் என்ன இருக்குதுங்க, அவித்ரா. அப்புறம் என்னது, பிரவக்த்ரா, எல்லாம் ரிக்காரத்தினுடைய பிரதமா விபக்தி. பிரவக்தா உபதேசம், பிரவக்திரானா உபதேசம், பக்திரான சொல்றது, பிரவக்திரானா உபதேசம் என்ற மறந்துடக்கூடாது தர்மத்தை. பவதா மதுசூதன, அதை உங்களால மட்டும்தான் முடியும். எது, அதை பின்பற்றும் நீங்க தான், அதை காப்பாற்றும் நீங்க தான், அதை உபதேசம் பண்ணக்கூடிய தர்மத்தை டீச் பண்ணுங்க. பக்தா உங்கள், பவத்தான உங்களால், பவத்தான உங்களால், மதுசூதனா உங்களால். என்ன லைன் கண்டினியூ ஆகுது அடுத்தது, தியக்தே மகீதலை. இந்த மகீதலைன்னு இந்த பூலோகத்தில். ஏன்னா இதுல என்ன சொல்லாருன்னா, நீங்க சீக்கிரமா இங்கிருந்து போக போறீங்க, அது போறக்குள்ள சொல்லிட்டு போங்கிறார். அதுதான் தியக்தே, நீங்க என்ன போட போறீங்க கொஞ்ச நாள், பூமி தலை. இந்த மகி தலைன்னா இந்த பூமியை, இந்த பூமியை கொஞ்ச நாள் விட்டுட்டு நீங்க போறீங்க. தேவா, இறைவா, பகவானே, நீ கொஞ்ச நாள்ல தியக்தே, தியக்தே மகீதலே, இந்த பூமியை தியக்தம் விட்டுட்டு போறீங்க. வினஷ்டம்காக பிரவேசியதி, அப்படி போயிட்டீங்கன்னா இந்த அழிந்த தர்மத்தை யார்தான் சொல்லிக் கொடுப்பார்கள்? இந்த காலத்தினால் அழிந்த இந்த தர்மத்தை யார் சொல்லிக் கொடுக்க போறா? ஆளே இல்லையே எங்களுக்கு. அதனால எங்களுக்கு இப்ப சொல்லுங்க. கரெக்ட் பாயிண்ட் பிடிக்கிறாரு உத்தவன். இதுதான் சிஷ்யத்துவம். இதெல்லாம் கிருஷ்ணருக்கு தெரியாதாங்க. நம்ம கொஞ்ச நாள் போறோம், இப்ப சொன்னதுதான் மறுபடியும் என்னால சொல்ல முடியாதுங்கிற கிருஷ்ணருக்கு தெரியாதா என்ன? தெரியும், உத்தவனுக்கும் தெரியும். ஆனா பேசுறானா இல்லையா? கொஞ்ச நாள் போறங்கிற கருத்து இவர் சொல்லிதான் கிருஷ்ணருக்கு தெரியுமா என்ன? இல்ல அவர் ஞாபகப்படுத்துறாரா என்ன? அப்படி அல்ல. அதனுடைய வேல்யூ, ஸ்ரவண, அந்த ஆசிரம வர்ண தர்மத்தை நீங்க சொல்லிக் கொடுங்க. ஏன்னா நீங்க போயிட்டா எங்களுக்கு எக்ஸ்பிரஷன் ஆஃப் தட் லவ், எக்ஸ்பிரஷன் ஆஃப் தட் அஃபெக்ஷன், எக்ஸ்பிரஷன், டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் தட் கிராட்டிடியூட் பக்கா இன் உத்தவா. அதத்தான் ஸ்லோகங்கள் காமிக்குது. எக்ஸலண்ட் லவ், அஃபெக்ஷன், ஸ்ரத்தா டெமான்ஸ்ட்ரேஷன் பண்றாரு. உள்ள இருக்கு, அதெல்லாம் உள்ள இருக்குங்க. ஸ்ரத்தா, லவ், அஃபெக்ஷன் எல்லாமே உள்ள இருக்கு. ஆனா வெளியில காமிக்க மாட்டாங்க. நான் அப்படியே தான் வந்திருப்பேன். தட் இஸ் நாட் குட். யூ மஸ்ட் எக்ஸ்பிரஸ் பண்ணி எமோஷன்ஸ் என்ன பண்ணணும், எக்ஸ்பிரஸ் பண்ணணும். வி ஆர் நாட் கேஜெட்ஸ், எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் இல்ல. ஏது ஒரு டேபு, ஒரு செல்போன் மாதிரி. வி ஆர் நாட் கேஜெட்ஸ், வி ஆர் வித் சம் எமோஷன்ஸ். So you must express your emotions for your mental growth. Expression of emotions, handling of emotions for mental growth. சில பேருக்கு என்ன ஒரு இதுல வாழ்றாங்கன்னு பார்த்த கன்க்ளூஷன், நம்ம எக்ஸ்பிரஷன்ல வெளியே காமிக்க கூடாது, நம்மளோட வீக்னஸ்ல வெளியே தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கேன், எவனும் நம்ம பேச்ச கேட்க மாட்டான். இது வேற இதுக்குள்ள ஒரு அவங்களுக்குள்ள ஒரு கன்க்ளூஷன். நம்ம அப்படியே எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டோம்னா ஒன்றெல்லாம் நமக்கு பயப்பட மாட்டாங்க, பசங்களாம் நமக்கு பயப்பட மாட்டாங்க, வேலைக்காரங்களாம் நமக்கு பயப்பட மாட்டாங்க. நம்ம அப்படியே தான் இருக்கணும். இங்க போறாங்க கடைசியில தூங்குறதுக்கு மாத்திர வேணும். அந்த மாதிரி கேரக்டர்ஸ் cannot go to sleep at all. Expression is needed. Expression, emotions, expression of gratitude. அதனாலதான் குழந்தைகள் என்ன சொல்லுது, காலில் விழுந்து கும்பிடு, ஆசீர்வாதத்தை வாங்கு, எக்ஸ்பிரஸ் பண்ணு. பெரியவங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு எப்போ என்னைக்கு கிளாஸ் அன்னைக்கு மட்டும்தான் கால் விழுந்துட்டு போவாங்க, மற்ற நாள விழுக மாட்டாங்க. ஸோ அது அது தட் இஸ் ஆக்ஷன்ல இருக்குது. அது எங்க வரல, இன்னும் எமோஷனுக்கு வரணும். I should demonstrate my gratitude. எதுக்கு அந்த குழந்தைங்க சொல்லி தரணும், நமக்கு அது தெரியணும். எதுக்கு நம்ம ஒருத்தர் காலில் விழுங்குற கும்பிடுறோம்? நாட் ஃபார் their sake, for your mental growth. You must demonstrate your gratitude. இதுதான் பேசிக் சைக்காலஜி. மற்றவங்க காலில் விழுகிறேன்னா அவங்களுக்காக, அவங்களுக்குலாம் தேவையே இல்லை. நீங்க விழுந்த என்ன விழுகாட்டி அவங்களுக்கு என்ன போயிட்டே இருப்பாங்க. குழந்தைகளை வளர்த்தும் போது இதெல்லாம் அதனாலதான் அது கடைசியில் அது ஒரு சேன் பர்சனா வரும். அப்பதான் சைக்கலாஜிக்கல் இஷ்யூல போய் மாட்டிக்காத ஒரு குழந்தையா வரும் ஃபியூச்சர்ல. இல்லைன்னா என்ன ஆகும், எதையும் எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டேன், கம்முன்னு உள்ள வச்சுக்குவேன்,
அப்புறம் என்ன ஆகுது? டிப்ரெஷன், சூசைடு. அந்த குழந்தை எதை நோக்கி போகுது? மண்ணில் பிறக்கையிலே எல்லாம் நல்ல குழந்தை தான். ஏன் அது சூசைட் நோக்கி போச்சு? பிராட்டப், வளர்ப்புல தவறு இருக்கு. சொல்லும் போது வலிக்கும், ஆனா இதுதான் உண்மை. எக்ஸ்பிரஸ் பண்ண அலோவ் பண்ணணும். குழந்தைகளை எக்ஸ்பிரஸ் தேர் ஃபீல், அதை ஹேண்டிலிங் பண்ண சொல்லி கொடுக்கணும். இங்க நமக்கே பிரச்சனை, அப்புறம் எப்படி குழந்தைக்கு சொல்லி தர்றது? ஹவு டு ஹேண்டில் மை எமோஷன்ஸ்? அதுதான் என்னது வேதம். எதுக்கு படிக்கிறது வேதாந்தம்? வயசானவங்க, பொழப்பத்தவங்க படிக்கிறது அல்ல. இஃப் யூ வாண்ட் டு ஹாவ் அ ஹாப்பி லைஃப், யூ மஸ்ட் லேர்ன் வேதாந்தம். வேற வழி கிடையாது. இல்ல வேற ஏதாவது இருக்குங்கிற சொல்லுங்க. நோ அதர் வே. அதான் என்ன பண்றாரு பாருங்க, எவ்வளவு அழகா உத்தவன். ஏன்னா ஸ்லோகம் படிக்கும்போது எல்லாமே அவருக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் உட்கார்ந்துருக்க விட என்ன அங்க சைக்காலஜி ரோல் பிளே பண்ணுதுன்னு பாருங்க, ஸ்மெல் பண்ணுங்க. ஏன் இதெல்லாம் சொல்றான்? இன்னைக்கு முடிய போகுது, அதுக்கு போல தவிர எங்களுக்கு சொல்ற கால் இல்லைன்னு ஏன் சொல்றான் உத்தவன்? அதுதான் கண்டுபிடிக்கிறது தான் நம்மளுடைய லேர்னிங் ப்ராசஸே. அவன் சொன்னான், இவர் கேட்டாரு, இதுக்கு மீனிங், இதுக்கு இந்த சான்ஸ்கிரிட்டுக்கு இந்த வேர்டுக்கு இந்த மீனிங் நோட்ல எழுதுனமா மூடி வச்சவா, அப்படி அல்ல. ஏன் அவன் கேட்கிறான்? ஏன் இவ்வளவு கேள்விகள், ஏன் இவ்வளவு பேசுறான் கிருஷ்ணர்கிட்ட? தெரிஞ்ச விஷயத்தை தான் பேசிட்டு இருக்கிறாரு, தெரியாத விஷயத்த பேசிட்டு இருக்கிறாரு கிருஷ்ணர்கிட்ட. பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க, மீனிங் எழுதிக்கலாம். அடுத்த ஸ்லோகம் 7வது படிக்கிறேன், ஏன்னா அதோட அடுத்தது ஸ்ரீ சுக்கா வந்துருவாரு. கடைசி ஸ்லோகம் இப்ப முடிக்கிறாரு. இப்ப புரியுதுங்களா? ஏன் ஒரு சிஷ்யன் தன்னுடைய மனதில் இருக்கிறத குரு கிட்ட சொல்றான்? சொல்றதுங்கிறது அவனுடைய வளர்ச்சிக்காக. குருவுக்கு ஒன்றும் கிடையாது. நீ சொன்னாலும் சொல்லினாலும் அவரை எந்த இதுவும் பாதிக்காது. இவன் ஏன் எக்ஸ்பிரஸ் பண்றானா? ஃபார் ஹிஸ் மென்டல் growth. புரிஞ்சுதுங்களா? அந்த அகங்காரம் அப்பதான் அடி வாங்கி கீழே வரும். இல்லைனா அந்த அகங்காரத்தை விடுறது இருக்குதே சுவாமி, அட கஷ்டம்டா. அது ஆட்ட கஷ்டம் எதுவும் கிடையாது. பாருங்க, தத்துவம் நக சர்வ தர்மக்ஞ தர்மம் त्वत्तु பக்ஷி லக்ஷணஹ யதா யஸ்ய விதீயேத ததா வர்ணய மே பிரபோ. மறுபடியும் என்ன கூப்பிடுறாரு? என்னுடைய மே, எனக்கு உபதேசம் செய்யுங்கள் பிரபு. யதா விதீயத்தே, எப்படி உபதேசம் பண்ணணுமோ அந்த மாதிரி சொல்லுங்க. தத்துவம் மீனிங், தத்துவம் நக தத்து, ஆகவே துவம், அந்த இடத்துல எப்படி பிரிக்கணும்? தத்து, ஆகவே துவம் நீங்கள், நக எங்களுக்கு, சர்வ தர்மஜ்ஞ எல்லாவற்றையும் அறிந்தவரை, சர்வஜ்ஞக இது என்ன? எல்லா தர்மத்தையும். என்ன இப்ப தர்மம்? வர்ண தர்மம், ஆசிரம தர்மத்தை முழுமையாக அறிந்தவரே. சர்வ தர்மஜ்ஞக தர்மஹா. அடுத்த வேர்டு त्वत्तु பக்தி லக்ஷணக, உங்களிடம் பக்தியை உருவாக்குகிற தர்மத்தை நன்கு அறிந்தவரே. எல்லா தர்மத்தையும் அறிஞ்சவர் சொல்லிட்டாரு. எப்படிப்பட்ட தர்மம்? எந்த வர்ண ஆசிரம தர்மத்தை நம்ம பக்காவா ஃபாலோ பண்ணணுமா, உங்கள் மீது பக்தி வருமோ அந்த தர்மத்தை சர்வஜ்ஞகா. உங்களிடம் லவ், அஃபெக்ஷன், பக்தி உருவாகிற அந்த பக்தி தான் எங்களை எங்க கூட்டிட்டு போகுது? மென்டல் மெச்சூரிட்டிக்கு நம்ம போறோம். எங்களுடைய மென்டல் மெச்சூரிட்டிக்கு காரணமாக இருக்கிற பக்தியை கொடுக்கிற வர்ணாசிரமத்தை பற்றி முழுமையாக அறிந்தவரே. என்ன பியூட்டிஃபுல் வேர்ட்ஸ் பை உத்தவான் பாருங்க. யதா யஸ்ய, யாருக்கு விதியத்தை, யாருக்கு எவ்விதம் வகுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டுள்ளதோ, ஈஸ்வரனால் யாருக்கு எப்போ எவ்வளவு என்ன கர்மம் தர்மம் என்று வகுக்கப்பட்டு கொடுத்துள்ளதோ, வகுக்கப்பட்டுள்ளதோ. விதியத்தைனா ஆர்டினன்ஸ் ஆஃப் பகவான். அதைத்தான் நாங்க விதியத்தை அடிக்கடி இங்கிலீஷ்ல ஈஸியா புரியும் போது ஆர்டினன்ஸ் ஆஃப் பகவான். யாருக்கு என்ன வயசு, உனக்கு நீ என்ன குலத்துல பிறந்திருக்க, உன்னுடைய குணம் எதுல இருக்கு, பிரிடாமினண்டா இருக்கு, எது வகுக்க கொடுக்கப்பட்டுள்ளதோ ததா, எப்படி ஈஸ்வரனால் வகுக்க கொடுக்கப்பட்டுள்ளதோ வர்ணாசிரம தர்மங்கள், ததா அப்படியே வர்ணய, வர்ணயனை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, உபதேசம் பண்ணுங்க. யாருக்கு? எனக்கு. மே பிரபு, பிரபு எனக்கு
எப்படி ஈஸ்வரனால் சொல்லப்பட்டதோ அதை அப்படியே எங்களுக்கு சொல்லுங்கள். திடீர்னு யார் வரா? ஸ்ரீ சுக உவாச்ச. நான் தான் சொன்னேன், பாகவத புராணம் படிக்கும்போது சப்ஜெக்ட் விட்டு எங்கேயோ வெளியே போயிருவேன். இந்த கதை யாருக்கு சொல்லிட்டு இருக்கிறது? சுக பரீட்சித்துக்கு சொல்லிட்டு இருக்கிறாரு. 7 நாள் தான் உயிரோடப்பன் பரீட்சித்து வராரு. சுகமுனி பரீட்சித்துக்கு சொல்லிட்டு இருக்காரு. இவ்வளவு அதைத்தான் நடுவில் சுக உவாச்ச. சுக என்ன சொல்றாரு? பரீட்சித்துக்கு இந்த கிருஷ்ணருக்கும் உத்தவனுக்கும் இடையில் நடந்த உரையாடல் இது என்று சுகமுனி பரீட்சித்துக்கு சொல்லிட்டு இருக்காரு. அத கான்செப்ட் ஆச்சுங்களா? இத்தம் ஸ்வப்ருத்ய முக்கியேன பிருஷ்டக சக பகவான் ஹரிஹி பிரீதக க்ஷேமாய மத்யானாம் தர்மான் ஆக சனாதனான். இத்தம் சொல்றாரு சுக, இவ்வாறு ஸ்வப்ருத்ய முக்கியேன உத்தமமான சிஷ்யனால், உத்தவரால், உத்தமமான சிஷ்யன்கிறார். சுக்கர் சொல்றாரு பரிசுத்திட்ட, டே உத்தவனாட்ட ஒரு ஸ்டூடெண்ட் கிடைக்கணும்டா அப்படிங்கிறார். உத்தமமான சிஷ்யன் பிருஷ்டக, அவனால், இப்படிப்பட்ட உத்தமமான சிஷ்யனால் பிருஷ்டகன் என கேட்கப்பட்டார். பிருஷ்டக சக யாரு? கிருஷ்ணர். இப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்னால, சிஷ்யனால் கேள்வி கேட்கப்பட்ட கிருஷ்ணர். சக பகவான் யாரு? ஹரிஹி. பிரீதக க்ஷேமாய மத்தியானாம் தர்மான் ஆக சனாதனான். பிரீத்தக மகிழ்ந்தார். யார் சொல்லிட்டு இருக்கா? சுக்கர் சொல்றார் பரீட்சித்துட்ட. இதனால யார் மகிழ்ந்தா? பிரீத்தக மகிழ்ந்தார். கிருஷ்ணரே ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தார். இந்த மாதிரி ஒரு சிஷ்யன் கேள்வி கேட்கிறான்னு ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தார். எல்லா குருவும் அப்படித்தான். கேள்வி கேட்கும் போது கண்டிப்பா குரு மகிழ்வார். நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற மோகத்துல என்ன பண்ணிக்கிறீங்க? கேட்டா தப்பா எடுத்துக்குவாங்களோ, டைம் இல்லாமல் போயிருமா, அவங்களுக்கு தொந்தரவு, அதெல்லாம் ஒன்று. எப்படி பதில் கேட்கணுமோ எந்த இடத்துல டைம் உருவாக்கி கேட்டுக்கணும். அடுத்தது மத்தியானா. மத்தியான யாரு? மனிதர்கள். மனிதர்களுடைய நன்மையின் பொருட்டு க்ஷேமாய, மனித குலத்தினுடைய நன்மையின் பொருட்டு. இப்ப நான் சொல்ற உபதேசம் இவனுக்கு மட்டுமல்ல, பின்னால் சிருஷ்டி இருக்கிற வரைக்கும் வருகிற மக்கள் அனைவருக்கும். இப்ப அவன் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றது பிரயோஜனமாகும். யாருக்கு தெரியும்? கிருஷ்ணருக்கு தெரியுமா தெரியாதா? அதுதான் சொல்றாரு. க்ஷேமாய மனிதர் குலத்தின் நன்மையின் பொருட்டு. மத்தியானாம் க்ஷேமாய மனிதர்களின் க்ஷேமம் நன்மையின் பொருட்டு. தர்மானு ஆக, தர்மத்தை என்ன பண்ணாரு அவரு? சொல்றாரு. சனாதனம் என்ன, எந்த தர்மத்தை சொல்றாரு? அட்ஜெக்டிவ் டு தர்மான். சனாதன தர்மத்தை, என்றும் உள்ள அழியாத சனாதன தர்மம். வர்ண ஆசிரம தர்மம் என்னது? சனாதன தர்மம். அப்ப சொன்னத நம்ம என்னன்னு தெரியாதனாலதான் இன்னைக்கு என்ன வருது வார்த்தை? சனாதன தர்மத்தை நாங்கள் அழிப்போம். அவன் சொல்லும் போது நமக்கு அந்த வேர்டே நமக்கு என்னன்னு தெரியுது. ஐயோ என்னமோ சொல்றானே, சனாதன தர்மம்னா என்ன அப்படிங்கிற நிலைமை நம்ம நிலைமை. எவ்வளவு பெத்தட்டிக் கண்டிஷன் பாருங்க நம்ம இருக்கிற வாழ்க்கை. என்ன சொல்ல பாருங்க, சனாத்தனான்கிற வேர்டு யாரு? சுக ரிஷி. எந்த காலத்துல வாழ்ந்தாங்க அவங்க எல்லாம்? அவர் வாயிலிருந்து வருது சனாத்தன தர்மம்ங்கிற வேர்டு. சுக ரிஷி பரீட்சித்துக்கு. இங்கதான் ஹிஸ்டரி புக் எடுத்து அதெல்லாம் மித்துன்றாங்களே. சூரிய வம்சம் சந்திர வம்சமே மித்துங்கிறாங்க. கடவுளே, மகாபாரதம் மித்துன்னு சொன்னா கூட ஐயோ கொஞ்சம் சரி கொஞ்சம் மாதிரி வம்சத்தையே மித்துங்கிறாங்க. அதெல்லாம் சும்மா கற்பனைகள். ஜீசஸ் பிறந்ததுக்கு அப்புறம் தான் உலகம். அதுக்கு முன்னால வள்ளுவரோ வாழ்ந்த காலமோ, அதுக்கு முன்னால வாழ்ந்தவர் காலமோ, கிருஷ்ணர் வாழ்ந்த காலமோ, இப்ப கிருஷ்ணருக்கு அதுக்கப்புறம் வந்த கிருஷ்ணர் இந்த மாதிரி சொன்னார்னு சொன்னதுக்கு அப்புறம் வந்த பரீட்சித்து காலமோ எல்லாமே என்னது? மித்து. அப்ப என்ன ஆகும்? சனாதன தர்மம் என்ன ஆயிடுச்சு இப்போ? மித்து. அதையெல்லாம் எப்ப கை வச்சாங்களோ அப்ப தர்மத்தை கை வைக்கிறதுக்கு தான் அதை கை வச்சது.
ஏன் கடலுக்கு ஏன் பேர் மாத்தணும்? அந்த காலத்துல என்னென்ன இடத்துக்கு என்னென்ன பேர் இருந்ததோ அதெல்லாம் மாத்தணும், அப்பதான் அழிக்க முடியும். அரபிக்கடல் பேர் வச்சாச்சு, வங்காள விரைவு ஏன் பேரை மாத்துறீங்க? ஏன்னா அப்பதான் அதை அழிக்க முடியும். அதே வேர்டு இங்க இருந்தா கனெக்ட் பண்ணிக்குவோமே நாம. அட இங்க நம்ம கடல் அங்க சொல்லியிருக்கு, கனெக்ட் பண்ணிடுவோமே. கனெக்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு பேரை மாத்து, என்னென்ன வேலையில செய்ய முடியுமா எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ ஐயோ டென்ஷன், ஐயோ பிரஷர், ஐயோ செக்குலர் கல்ச்சர் தட்டு மாறுது. உலகத்துல வாழவும் முடியல, சாகவும் முடியல, வளர்த்தவும் முடியல, எதுவுமே முடியல. பிகாஸ் ஆஃப் நம்ம அந்த தர்ம சனாத்தனம்ங்கிற வேர்டு பாருங்க. சுக்கரிஷி அது பாருங்க, அவருக்கு முன்னாலே யார் சொல்லிட்டா? கிருஷ்ணர் சொல்லிட்டார். சனாதன தர்மத்தை கிருஷ்ணர் சொன்னாருன்னு யார் சொல்லிட்டு இருக்கிறா? சுக்கர் பரீட்சித்துக்கு சொல்றாரு. அப்ப பரீட்சித்துக்கு முன்னாலே யார் இருக்கிறா? இதெல்லாம் ஹிஸ்டரி படிச்சு எப்படி தெரியுது? இவங்க சொல்றாங்கன்னா இதுக்கு முன்னால யார் வாழ்ந்திருக்கா? துவாபர யுகத்துல யார் இருக்கா? இவங்க இந்த உலகம், இந்த யுகத்தில் இருக்கிறவங்க, அவங்களாம் அந்த யுகத்தில் இருந்தவங்க. அப்ப யுகம்னு ஒண்ணு இருந்திருக்கு, அதுக்கு முன்னால ஒரு யுகம் இருந்திருக்கு. இதெல்லாம் மித்து கிடையாது, இதெல்லாம் ப்ரூஃப். சனாதன தர்மத்தை மனித குலத்தினுடைய நன்மை மர்த்தியானாம் க்ஷேமாய பிரீத்தக, ரொம்ப மகிழ்ச்சி அவருக்கு, குருவுக்கு, கிருஷ்ணருக்கு. சஞ்சய் இவர் கேட்டோன்ன, உத்தவன் கேட்டோன்ன பிரீத்தகா குரு மர்த்தியானாம் க்ஷேமாய, உலக மக்களின் நன்மையின் பொருட்டு தர்மத்தை ஆக. என்ன தர்மம்? சனாதன தர்மம் ஆக. நல்ல ரெட் லைன்ல கோடு போட்டு வச்சுங்க புக்ல. சனாதன தர்மத்தை ஆகன்னு இப்ப பாருங்க, இது இவர் சொல்லல, அதுக்கு முன்னாலே கிருஷ்ணர் சொல்லி வச்சிருக்கிறார். கிருஷ்ணர் அவர் மண்டையிலிருந்து சொல்லல, அவர் என்ன சொல்றாரு? வேதத்தினுடைய சாரத்தை தான் நான் பகவத்கீதையா கொடுத்திருக்கேன், உத்தவ கீதையா கொடுத்திருக்கிறேன். அப்படிங்கும் போது சனாதன தர்மம் ஃப்ரம் வேதம், ஃப்ரம் பகவான். அது எப்படி அழிக்கிறது? இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். தெரியாம அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க, நாமளும் தெரியாம அழிச்சிருவாங்களோ பயப்படுறேன். பாத்தீங்களா எவ்வளவு ஒரு முட்டாள்தான். அவன் அழிச்சிருன்னு சொல்லும் போது உடனே ஐயோ அவங்க பாருங்க சனாதன தர்மத்தை அழிக்கணும் முன்ன வந்துட்டாங்க, நம்மளையெல்லாம் அழிச்சிருவாங்களா? எப்படிங்க முடியும்? இஸ் இட் பாசிபிள்? தொய்வு ஏற்பட்டிருக்கும் காலத்தின் காலம் அந்த சனாதன தர்மத்துக்கு ஒரு தொய்வை உண்டு பண்ண முடியும், இல்லைன்னு சொல்ல. அழிக்க முடியாதுங்கிறது நமக்காச்சும் ஸ்ட்ராங் வேணுமா வேண்டாம்? சனாத்தன வாயத்திறந்து சொல்றோம், அழியாத தர்மம்னு அர்த்தம். சனாத்தனா என்றும் தனக்குள் மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ளாத தர்மத்துக்கு பேரு சனாத்தன தர்மம் பேரு. அது எப்படிங்க அழியும்? அதுக்கு ஏங்க உட்காந்து கவலை பண்ணும்? அப்போ என்ன பண்ணணும்? அது அழியாதுங்கிறத நல்லா பிக்ஸ் பண்ணிக்கிட்டு, இந்த காலத்தினால ஒரு தொய்வு ஏற்பட்டிருக்கு, அது ஏற்படும். யுத்தவன் காலத்துல ஏற்பட்டதுனால அவன் சொல்றான், உத்தவதான் இந்த காலத்துல தொய்வு ஏற்பட்டுச்சு கிருஷ்ணா, நீ கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்டு போ. அப்ப நாம என்ன பண்ணணும்? முதல்ல கத்துக்கணும். கத்துக்கிட்டு சொன்னா பாத்தீங்களா, காப்பாற்றணும், அதை மறுபடியும் மற்றவங்களுக்கு ரீச் பண்ணணும். அதுதான் நம்ம வேலை. மற்ற கவலைப்படுறதுல நம்ம வேலை கிடையவே கிடையாது. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.